எங்கள் தோகா குடும்ப விழாவுக்கு அனைவருக்கும் நன்றி. எங்கள் தோகாங்கிற சங்கம் பார்த்திங்கன்னா 20 வருஷம் நம்ம செயல்பட்டு இருக்கோம் மாநில அளவில். அதுக்கு மாநில தலைமையாகவும் கோவை மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அந்த கோவை மாவட்டத்தில் கோவை மாவட்ட குடும்ப விழா வந்துட்டு இது 2ஆம் ஆண்டாக பண்ணுறோம். முதல் ஆண்டு பிரம்மாண்டமாக பண்ணோம், இது 2ஆம் ஆண்டு மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கோம். இந்த விழாவுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. எங்கள் குடும்ப விழா எதுக்காக இது அப்படின்னா, எங்கள் டெக்கரேட்டர் ப்ளஸ் வந்து டென்ட்டு இது மாதிரி மெட்டீரியல்ஸ் பண்ணக்கூடிய அனைவரும் ஒன்றிணைந்து நாங்கள் இந்த குடும்பமாக நாங்களாம் இருக்கோம், ஒற்றுமையாக இருக்கோம் அப்படிங்கிற காட்டுறதுக்காக தான் இந்த விழா. இந்த வருஷமும் போன வருஷத்தோடு அதிகமாக வந்திருக்காங்க. அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக எங்கள் உறுப்பினர்கள் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. மேலும் எங்கள் சங்கத்தோட தலைவர்கள், மாவட்ட தலைவர், பொருளாளர், செயலாளர் இவங்க எல்லாம் சேர்ந்தோம், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தியிருக்காங்க. எங்களோட முக்கிய குறிக்கோள் பார்த்திங்கன்னா, எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு நலத்திட்டங்கள், நலிவிடந்தவங்களுக்கு நலத்திட்டங்கள், சில பாதிப்புகள் ஏற்படும் போது அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே எங்கள் குடும்பத்தை சார்பாக பண்ணியிருக்கோம். மாவட்ட தலைமை மூலமாக பண்ணியிருக்கோம். இங்கே வந்து மாவட்ட தலைமை மேலே கீழே எதுவும் கிடையாது. நீங்கள் எல்லாமே ஒரே குடும்பமாக ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு தான் இந்த குடும்ப விழா. இந்த குடும்ப விழாவுக்கு வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சார், இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சு? எத்தனை பேர் இருந்தாங்க? இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணதுன்னா 2003 அது நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சங்கத்தோட இதுன்னா பெரியவங்க முன்னின்று இதை ஆரம்பித்தாங்க. அவங்கள வழியின்று நாங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையிலும் மணிமாறன்னா மிக முக்கியமான ஒருத்தர். அண்ணாவோட இதில் தான் இது வந்து நம்ம எல்லாம் ஆரம்பித்தோம். அவங்களோட இதில் தான் இது வரைக்கும் தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். மாநில நிர்வாகிகள் இங்கே வந்திருந்தாங்க. அவங்களும் முழுவதான மாவட்ட ஃபங்க்ஷனுக்கு முழு அளவில் வந்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஓகே, போங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா, அதாவது நலிவிழந்தவங்க இல்லை பேரண்ட்ஸ் இழந்தவங்க அவங்கள குழந்தைங்களுக்கு வந்து சங்கத்து சார்பாக நிதியுதவி பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக நிதியுதவி பண்ணுறதுக்கான முயற்சிகள் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம சங்கத்தில் இது வரைக்கும் தொடராதவங்க இதை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்களும் பயனடையணும் அப்படிங்கிற